எபிசோட்லப்பா மீனாட்சி அவர்கள் வந்து மதுரையில் இருக்காங்க. பிரிங்கி முனிவர் ஆலோசனை தலைவராக இருக்கார். வீரபத்திரர் வந்து கூட இருக்கார். இந்த நிலைமையில் பிரம்மா அவர்கள் வந்து விநாயகரை வந்து கூட்டிக்கிட்டு நான் காசிக்கு போய் நான் விட்ட ஆரியவர்தத்தை திருப்பி பிடிக்கிறேன் அப்படின்ற சேலஞ்சில் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் 3 இளைஞர்கள் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா முருகர், ஐயப்பன், கண்ணன் இவங்கெல்லாம் வந்து அங்கே ஏதோ ஒரு திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அவங்க அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போமா? இப்போ முருகருக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு சேலஞ்சும் இருக்குது. மதுரை விட்டு துவச்சிட்டாங்கன்றது வாழ்க்கையில் ஏற்பட்ட சேலஞ்ச். திரும்ப அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு ஒன்று. பழனியில் வந்து வையாபுரின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கும் முயற்சி எடுத்தார். அதையும் அது உலக நகரம் அப்படின்னு ஒன்று வச்சு பண்ணலான்னு நினச்சார். அதையும் முறியடிச்சிட்டாங்க. இந்த கனவையும் கிடச்சிட்டாங்க. இப்போ பொலிட்டிக்கலாக உலக நகரம் உருவாக்குறது ஒரு கனவு. ரெண்டாவது சிவனுடைய பையன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது இன்னொரு சேலஞ்ச் அவருக்கு. இந்த ஒரு பர்சனல் சேலஞ்ச், அது ஒரு பொலிட்டிக்கல், அது பொலிட்டிக்கல் சேலஞ்ச். 2 சேலஞ்சோட உட்காந்து சும்மா இருப்பார் அவர். கூட தெய்வயானை வேற இப்போ 3வதாக வந்து தெய்வானி கூட வரல. கூட இப்போ அங்கே தெய்வானி அரெஸ்டடாக தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்க, செட் ஆகிட்டாங்க விநாயகர் கூட அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு மெசேஜ் தெரியல. நான் வேணான்னு சொல்லிட்டு அவர் விநாயகரோட சேர்ந்து செட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க மாதிரி நினச்சி. ரெண்டாவது அவங்க வந்து மயக்கமுற்ற நிலையில் ஒரு தலையை கட்டிட்டு அவர் போயிட்டாங்க. அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தானே வழியில் செய்தி தெரியும். அவங்க வந்து விருப்பம் இல்லாமல் தான் இதை வந்து உடன்பட்டு தேவையான விருப்பம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு. மீனாட்சி வந்து திடீர்னு வந்து ஒரு உல்டா பண்ணிச்சு. நம்மளை சிவன் பிள்ளை இல்லைன்னு சொல்லி பிரம்மா சொன்னதுக்கு முன்னாடி செங்கோல்லாம் கொடுத்து வெற்றிவேல் எல்லாம் பண்ணி தூக்கி என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் இப்படி பண்ணிடுச்சு. நம்ம உழைப்பு பூரா வேஸ்ட்டாக போச்சு, அவமானமாகி போச்சு. ரெண்டாவது தெய்வானியும் மாறிடுச்சு. விநாயகருக்கு மனைவின்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதில் பெண்களே வந்து ரொம்ப மோசம், நம்பக்கூடாது. இதை போய் சிவன் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு 50-50 லேடிஸ்ன்னு சொன்னாலும் இவ்வளோ முட்டாளாக இருக்கிறாரு. அப்பாவை திருத்துறதே பெரிய கஷ்டம் போல தெரியுது. இவர் ஒவ்வொரு அதாவது நான் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து உரிமையை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் போல தெரியுது. இவர் உரிமையை வெளியில் இருக்கிற அசுரர்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு மாட்டிக்கிறாருன்றது தெரியுது. இல்லை கடைசியில் புள்ளியும் வம்பில் மாட்டி விட்டார் இவர் வந்து அப்படின்றத ரொம்ப ஃபீலிங் ஆகி அப்படி இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆறுதலாக ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறாங்க. முருகன் என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட ஐயப்பன்ட்டையும் நம்ம கண்ணன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நம்பி ஏகப்பட்டு பேர் வராங்க. எங்கேருந்து வராங்க? அங்கே வந்து பழனியில் வந்து உலக நகரம் உருவாக்குறேன்னு சொன்னால பழனியில் அப்போவே வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் என்னை நம்பி வந்தாங்க. சாரியாக எல்லாம் பழனிக்கு வந்தாங்க. நான் எனக்கு டிஸ்டர்ப் ஆன உடனே அவங்க எல்லாம் போயிடுவாங்க, பயந்து போய் எல்லாம் மதுரைக்கு போயிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் எங்கிட்ட இருந்து எத்தனை போரை சந்திச்சிருக்கிறாங்க. என் வீரம் தெரியும்ல. ஆனால் கொள்கை பிடிப்பு உள்ளவங்களில் முக்கால்வாசி பேர், கொஞ்சம் பேர் தான் வந்து மதுரைக்கு போய் விநாயகர் பின்னாடி போகிறாங்க. அவெல்லாம் ஏன் ரசிகராக இருக்கான். உள்ள பூரா என்ன பண்ணுறான், இப்போ எல்லாம் கீழே வந்து எங்கே இருக்கிறான், ஐயப்பன் மலைக்கு கீழே வந்து எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ முடிவு எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்ட்டு நாம் வந்து இங்கேருந்து ஒரு படைப்பயிற்சிகளை நம்ம தயார்படுத்துவோம். அவங்களெல்லாம் சும்மா இருக்காமல் மீண்டும் அவங்களுக்கு படைப்பயிற்சி, போர் பயிற்சி கொடுப்போம். அவனும் போது இவர் என்ன சொல்கிறார், அவங்களுக்கு உண்டான தேவையான உணவு மற்றது எல்லாத்தையும் வந்து பந்தல நாட்டிலேருந்து ஃபுல்லாக நான் வர வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ராஜா, பந்தல நாட்டு ராஜா, அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு உணவுலாம் நான் பார்த்து கொடுத்துட்றேன். அப்படின்னாரு. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற வேலையை எங்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்றாரு. யார்? கண்ணன். அவர் சின்ன வயசு. அவர் நான் வந்து கொடுத்துட்றேன், எந்த மாதிரி சொல்றீங்களோ நான் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. இந்த நேரத்தில் வந்து சீனியர்ன்றது வந்து இவர் தான் ஐயப்பன். கிட்டத்தட்ட அதே வயசு தான் முருகர். இவர் ஜூனியர் யூத்து இறங்கி வேலை செய்கிறார். வேலை செய்யும்போது முருகர் என்ன பண்ணுறாருன்னா, தெரியாமலும் 3 பேருக்குமே வந்து இளம் வயசுலேருந்தே நமக்கு
படைப்பயிற்சி கிடைச்சிருக்கு. ம். குற்றாலத்தில் இருக்கும்போதே நான் ம். கண்ணன் என் கூட வந்தார். ம். அகத்தியர் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. ம். எங்கள் அப்பா சிவன் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. ம். ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போர் பயிற்சியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ம். காளை மாட்டோட ஃபைட் பண்ணுறதுலேருந்து எல்லா பயிற்சியும் பெற்றிருக்கிறோம். அதனால் அதை பூரா வந்து கலரி இந்த மாதிரி நூலாகி தான் நான் முதல் தமிழ் சங்கத்தில் கலரியா விரை கலரியாவுடைய நூல். ம். அதில் ஒரு முக்கியமான ஒரு நூலை தான் நான் வந்து அது தமிழர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னாக்கா கலரி அப்படின்றது கரவித்தை. இதுதான் வந்து இப்போ பிற்காலத்தில் கராத்தேன்னு மாறிச்சு. இந்த உலக லெவலில் வந்து கராத்தேன்னு மாறின இந்த வித்தையே புறம் சவுத் இந்தியாவில் அதுவும் பாண்டிய நாட்டிலேருந்து போனது தான். சினிமாவில் ஹேண்ட் ஃபைட்டுன்னு ஹேண்ட் ஃபைட்டு இன்னைக்கு வரைக்கும் சிலம்பம் மற்ற கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் தான் இருக்குது. பற்றியூர தென்பாண்டிய நாட்டில் தான் தூத்துக்குடி பக்கம் தான் இருக்குது. இந்த பாரம்பரியம் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து அந்த காலத்துலேருந்து வர்றது தான். அதனால் நமக்கு வீரக்கலைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது, இதை வச்சு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த கலரியாவரையை நான் அரங்கேற்றி உலகம் பூரா கொண்டு போனோம். கரவித்தையிலே ஹேண்ட் ஃபைட்டில் வந்து மிக சிறந்தவர்கள் தமிழர்கள்ன்றதை உலகம் பூரா சொல்லணும். இது லுமரியா கண்டத்திலிருந்து வருது, நேற்று வந்ததில்லை. இந்த இலங்கை ஒன்றுபட்ட இளமரியா அதுலேருந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்த ஒரு கலை அது. இதை வந்து செய்யணும்னு நினச்சி என் கனவெல்லாம் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. கவலையே படாதீங்க, அது நீங்கள் நினச்ச அந்த கலை இருக்கு இல்லையா, எழுதின நூல் இருக்கு, அது செயலுக்கு வர்றதுக்கு இப்போ சந்தர்ப்பம் நமக்கு வந்துருக்குது அப்படின்னு நினச்சிங்க. கண்ணன் சொல்கிறார். கண்ணன் சொல்கிறார், நீங்கள் அந்த எழுதின நூல் வந்து வெளியிடுறது முக்கியம் இல்லை, அந்த நூலில் இருக்கிற விஷயத்தை மக்களுக்கு ரியல் லைஃப்பில் பண்ணி காட்டுறதுக்கு வந்திருக்கு. இது நீங்கள் நான் ஐயப்பன் எல்லாம் சேர்ந்து செய்து காட்ட போகிறோம். அதனால் உடுங்கன்னு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு கண்ணன், எல்லாம் பண்ணுறாரு. அதை அவரு இறங்கி வந்து செய்கிறாரு. அப்போ அவர் என்னன்னா நேற்று வரைக்கும் வந்து நான் வந்து துறைவியாக இருந்தால் போதும் தான் நினச்சேன். என்னைக்கு இவங்க வந்து நம்ம உலக நகரம்னு ஒதுங்கி பண்ணதே டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்களோ இல்லையா, மறுபடியும் பிரம்மா வந்து டெல்லிக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அப்போ அவர் சும்மா இருக்க மாட்டார், நம்ம உயிர் வாழ கூட விட மாட்டார் இல்லையா, இந்த இடத்துல கூட இருக்க விட மாட்டார். அவர் ஒரு அகண்ட பாரதம்னு பண்ணும்போது நம்ம இருந்த ஆபத்துன்னு நம்மளை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ நம்ம தற்காப்புக்காவது நம்ம ஒரு 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 மக்களையே வந்து ஒரு மிலிட்ரியை நம்ம தளர்த்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு படைப்பிரிவு நாம் உருவாகணும். உலகமே பார்த்து திரும்பி பார்க்குற ஒரு படைப்பிரிவு, ஒரு டிசிப்ளின்ட் ஆர்மி அப்படின்னு சொல்லி உண்மையிலே முருகனும் எல்லாம் சேர்ந்து அந்த படைப்பிரிவு உருவாக்குறாங்க. அது சிறப்பான படைப்பிரிவாக இருந்ததுனால்தான் முருகன் 50 ஆண்டுகள் வந்து, அதாவது போர்க்கடவுள் வந்து முருகன் ஏன் பேர் வருதுன்னா, யார் போர்க்கடவுளோ அவர்கிட்ட மட்டும்தான் ஸ்பெஷல் ஆர்மி இருக்க முடியும். இப்போ நீங்கள் அமெரிக்கா, ரஷ்யா இன்னைக்கு வல்லரசாக இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தான் வந்து ஸ்பெஷல் ஆர்மி இருக்காங்க. பல போர்களை சந்தித்து முதலாம் உலக போர் சந்திக்கிறது, 2வது உலக போர் சந்திக்கிறது, அப்புறம் நவீன வெப்பன்ஸுங்கள் எல்லாம் ரஷ்யா அமெரிக்கா இருக்கிறதுனால வல்லரசாக இருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு உலக லெவலில் திரும்பி பார்க்கக்கூடிய உலக நகரத்தை நான் உருவாக்கணும்னு சொன்னால் என்னுடைய படைப்பிரிவு வந்து உலகத்தில் தலை சிறந்த ஒரு மிலிட்ரியாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து உலக நகரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்து 3 பேரும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஐயப்பன் வந்து வில்லில் இது, ஆமாம், ஐயப்பன் வில்லில் வந்து பயிற்சி தேர்ந்தவர். இவர் வந்து வேல் பயிற்சி, அந்த பயிற்சி, கரவித்தை பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. இவர் நம்ம கண்ணனும் எல்லா விதமான கண்ணன் பலராம்லாம் மல்யுத்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணவர். இவங்க 3 பேரும் சிறப்பாக பயிற்சி கொடுக்குறாங்க. இது மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட இந்த பயிற்சி தான், இந்த வீரர்கள் தான் அதுக்கு அப்புறம் ஒரு 50 ஆண்டுகள் உலகத்தை ஆட்டி படைச்சவன். இங்கே பயிற்சி பெற்றவன் தான் உலகத்தை ஆட்டி படைச்சவன். இந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் தான் கண்ணனுக்கும் பின்னாடி போய் குஜராத் வரைக்கும் போய் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தவங்க. இந்த தமிழ்நாட்டை பூரா வளைக்கிறவங்க இவங்க தான் உலகம் பூரா முருகன் சுற்றி வர்றதுக்கும் கூட போனவங்க. இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் அங்கே தான் வந்து விழுந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பரசுராமன் வராரு. பரசுராமன் வந்தோடனே எல்லாரும் பார்த்துருக்கோம். பரசுராமனை கேள்விப்பட்டிருக்காங்க இவங்க 3 பேர். இவங்கெல்லாம் எப்படின்னா, பரசுராமன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி பரசுராமனுடைய வரலாறு சொல்லி சொல்லி இவங்களை வளர்த்துருக்குறாங்க. நீ பரசுராம மாதிரி வரணும்டா அப்படின்ட்டு. என்னன்னா பரசுராமன்றது வந்து ஜமதக்கினி முனிவருடைய பையன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்.
ஜமதக்னி முனிவர் வந்து இவர் இருக்கா இல்லையா, விஸ்வாமித்திரர் இருக்கா இல்லையா, அவருடைய பங்காளி. ஓகே. விஸ்வாமித்திரருக்கு பங்காளி. அவர் வட இந்தியாவிலேருந்து வந்தவர். அவர் இங்கே வந்து சோழ நாட்டு இளவரசி. அப்போ சோழ நாட்டு இளவரசி கொடுக்குற அளவுக்கு அவர் வித்து தெரிஞ்சவர், மிகப்பெரிய வில்லாளி. அதாவது ஆயுதங்களை கையாளுவதில் முக்கியமான அகத்தியர், இவர், வசிஷ்டர் போன்றவங்களும் அந்த ஆயுதங்களை கையாளுவதில் வந்து ரொம்ப வல்லவர்கள் அவங்க. அப்போ இவர்கிட்ட வந்து அவருடைய பையன் இவரே என்ன பண்ணுறாருன்னா சிவன்கிட்ட போய் பயிற்சி கொடுக்குறாரு. யார்? ஜமதக்னியை தான் பிள்ளைக்கு சிலதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு சிவன்கிட்ட போய் அனுப்பிச்சி விட்டு சிவன் மூலியமாக பல பயிற்சியெல்லாம் பரசுராமன் பெற்றுக்கிறார். அப்போ சிவன் வந்து என்னன்னாக்கா, அப்போ வந்து மீனாட்சி திருமணம் பண்ணிக்கல. வைஃப் இறந்த உடனே வந்து ஒரு இதுவாக இருந்தார், துறவியாகவே இருந்துடுறார் வாழ்க்கையில். அந்த கேப்பில் தான் வந்து பரசுராமர்லாம் வந்து இவர் ராஜ துறவி, ஒரு ராஜாவாக இருந்து ஒரு துறவி ஆகிட்டார். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கார். அவர் தஞ்சாவூர் பகுதியில் வந்து இருக்கிறார். அவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சு பயிற்சி கொடுக்குறாரு. இப்போ இவர் அதே மாதிரி ஆஞ்சநேயர், அவர் துறவியார் இவர்கிட்ட போய் ஒரு குழந்தை வரம் கேட்டு அந்த ஆஞ்சநேயர் அவங்க அம்மா ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அந்த ஆஞ்சநேயர் கூட ஒரு லெவலுக்கு வந்தவொடனே இவர்கிட்ட சிவகிட்ட வந்து பயிற்சியெல்லாம் பெற்றுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளர்ப்பு மகன்கள் மாதிரி. பரசுராமனும் ஆஞ்சநேயர்லாம் வளர்ப்பு மகன் மாதிரி. முருகன்லாம் உருவாகாத அது முன்னாடி, ஐயப்பன்லாம் உருவாகாத அது முன்னாடி அவருக்கு வந்து ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருந்தவங்க. ஆனால் சிவகிட்ட வந்து வித்தை கற்றுக்கிட்டு ஃபைட்டு கற்றுக்கிட்டோம். யாரும்? ஆஞ்சநேயர், பரசுராமன். இவங்கெல்லாம் வந்து முருகரை விட ஐயப்பனை விட சீனியர்களை விட. இதில் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய இவர் இருக்கா இல்லையா பரசுராமன், ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு பரசுராமனுக்கு ஒரு பரசுன்ற ஒரு ஆயுதத்தை கோடாலி கொடுக்குறார். சிவகிட்ட இருந்து ஒரு ஆயுதம் யாராவது ஒருத்தர் வாங்குறான்னு அவங்க ரொம்ப பெரிய ஆள். அந்த டேலண்ட் இருந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. அவர் டேலண்ட், அவருக்கு நம்பிக்கை வந்து இந்த கராத்தேவில் சொல்லி தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு, பிளாக் பெல்ட், அந்த பெல்ட்டில் அந்த அத்தனை பெல்ட் வாங்கினவனுக்கு ஒரு பெல்ட் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் அந்த அவருடைய பரசுன்ற ஆயுதத்தை. ஏன்னா அவர் சண்டையே போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார், அகிம்சை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டார் சிவன். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா தங்கிட்ட ஆயுதத்தை ஒன்று ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். வட இந்தியாவில் வந்து வில்ல வச்சுட்டு வந்துட்டார். அது இவருடைய வில்லு தான், அங்கே வட இந்தியாவில் இருக்கிற வில்லு தான் ராமர்லாம் ஒரு காலத்தில் ஜனகர் வச்சிருந்தார், ஜனகர்கிட்ட கொடுத்து விட்டார். அப்புறம் இவர்கிட்ட இருந்த அந்த தம்பிள்ஸ் மாதிரி இந்த அது ஒரு வகையான ஒரு ஆயுதம் இருக்குது. இந்த இது இப்படி எடுத்து சண்டை போடுவாங்க, அது என்ன சொல்கிறோன்னா கதாயுதம். அதெல்லாம் வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு, ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆயுதத்தையும் எடுத்துன்னு போக நாம ஒன்றும் பயன்படுத்துறதுலன்னு கொடுக்குறாரு. அகிம்சைக்கு போயிட்டதுனால கொடுத்துட்றாரு. அப்படி கொடுக்கும்போது இவர் வந்து அந்த பரசுண்ட ஆயுத அந்த வித்தியை வச்சுக்கிட்டு கேரளா கடற்கரையில் கிட்டத்தட்ட கொச்சின் வரைக்கும், அந்த கொச்சினில் இதில் இருந்துருக்கு இல்லையா நம்ம பூனா வரைக்கும், அந்த கடற்கரை ஓரம் இருக்கிற பகுதி சொன்ன அந்த பகுதி பூரா என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து கொஞ்சம் ரோம் நகரத்திலிருந்து வந்த சில யூதர்கள் வந்து எங்கே வந்து தங்கியிருக்கிறாங்கன்னா இதில் தங்கியிருக்காங்க, பூனா பகுதியில் தங்கியிருக்காங்க. அந்த பக்கத்தில் வந்து கோவா அந்த சைடில் அவங்களும் வேளாளர் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கொங்கு வேளாளர்கள், கொங்கு நாட்டிலேருந்து வந்த வேளாளர்கள்னு சொல்லுவாங்க. கொங்கன் கோஸ்ட். அங்கே இருக்கிற அந்த வேளாளர்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஃபைட்டர்ஸ். அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் நேராக அந்த கடற்கரையில் இருக்கிற பகுதி பூரா ஜெயிக்கிறார். கேரளா சைடில் ஜெயிக்கிறார். இது வந்து இது மட்டும் விட்டுட்டார். எதை விட்டாருன்னா அந்த பந்தல மகாராஜா அந்த குரூப் கீழே திருவனந்தபுரம் கீழெல்லாம் விட்டுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தால் இந்த கன்னியாகுமரி வருது, அப்புறம் பாண்டி நாடு வருது, அவங்க கூட்டலாம் மோதலை இது வரைக்கும் கொண்டு வந்துட்டார். இப்போ அந்த நாட்டெல்லாம் பிடிச்சி கையில் வச்சிருக்கிற இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பரசுராமன் எங்கே வர்றாருன்னா இவரை பார்க்க வர்றாரு. 3 பேரை பார்க்க வர்றாரு. ஒன்று இந்த 3 பேரை வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்ற நோக்கத்தோட வராரு. அதை விட இன்னொன்று இந்த 3 பேர்கிட்டையும் ஒரு கருத்து சொல்றாரு. அவங்க சந்தோஷப்படுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு அவங்களை அனுப்பிச்சாங்களா, சிவன் அனுப்பிச்சாரா அப்படின்னு கேட்டார். ஆமாம், சிவன் ஏற்கனவே சொன்னார், பசங்க 3 பேர்கிட்ட போய் பாதுகாத்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு நான் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே இந்த ஆளுங்கள்லாம் வச்சு படைப்பயிற்சிலாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னாரு. அப்போ அவர் கொடுக்குற அந்த கதை இந்த பயிற்சி இல்லையா, கோட்டை பயிற்சி, அந்த பயிற்சியும் அவர் கொடுக்குறாரு. இப்போது 4 பேர் ஆயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 பேருமே வந்து சிவன் சம்மந்தப்பட்டவங்க.
வேறு நம்ம ஐயப்பனும் சிவனுக்கும் பிறந்தவர் திருமாலுடைய உதவினால. இவரும் முருகரும் சிவனுக்கு பிறந்தவர். இவர் வந்து சிவனோட தம்பி பங்காளி. கண்ணன் வந்து சிவன் பங்காளிக்கு பிறந்தவர். பரசுராமனும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய தத்து பிள்ளை. ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஆயுதத்தோட வளர்ந்துருக்கார். அப்போ கிட்டத்தட்ட அவருடைய வளர்ப்பு பிள்ளைங்கள், சொந்தக்கார பிள்ளைங்கள் எல்லாமே ஒரு அணியில சேர்ந்துட்டாங்க. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு இந்த எம்ஜிஆர் பாட்டு மாதிரி ஆகிட்டாங்க எல்லாம். ஒரு தந்தை மக்கள் இவங்கெல்லாம். அவர் சிவன் குரூப்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வெப்பனாயுது. இப்படி இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஒரு செய்தி வருது. என்னன்னாக்கா, பரசுராமனுடைய லேண்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த குற்றாலத்தில் வந்து அகத்தியரை ஓட்டிட்டு வந்து ராவணன் இருந்தால, ராவணன் அகத்தியரை ஓட்டிட்டு அந்த வந்து குற்றாலத்தை கைப்பற்றி வச்சிருக்காங்க. இப்போ வந்து இவர் வந்து இருக்கா இல்லையா, இப்போ வந்து மதுரைக்கு தலைவராக இருக்கிறது யாரு? பிரிங்கு முனிவர். பிரிங்கு முனிவர் யாரு? அவரும் ஒரு பிராமணர். அந்த பக்கம் ராவணன் யாரு? பிராமண வம்சம். அவர் வந்து அப்பப்போ ஒரு பக்கம் வந்து பிராமணருக்கு இல்லாத மாதிரி காமிச்சுக்குவாரு. சிவன் கூட இருக்கும்போது பிராமணர் இல்லாத மாதிரி சிவபக்தி மாதிரி காமிச்சுக்குவாரு. வேணும்னா அம்மா யூஸ் பண்ணிப்பாரு, பிரம்மா வேணும்னா அப்பாவை யூஸ் அம்மா வச்சுக்கிட்டு இது பண்ணுவார். இல்லைன்னா அப்படி அவர் சந்தர்ப்பவாத அரசியல் உள்ளவர். இந்த ரெண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிங்கி முனிவரும் ராவணனும் 2 பேரும் லைட்டாக ஒன்றா சேர்ந்து அந்தாண்ட பக்கம் பரசுராமன் லேண்ட் இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமாக நோக்கம் என்னன்னாக்கா, இங்கே இருக்கிற 3 பேரை காலி பண்ணுறது தான் நோக்கம். அப்புறம் லாஸ்ட்டில் போகலாம். ஏன்னா சிவன் அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு வருவார் இல்லையா, அவர் பையன் முருகன் இருக்கிறதுனால அங்கே வருவார். அதனால் முதல்ல அந்த பரசுராமன்ட்ட பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா வடபாண்டி தென்பாண்டி நம்ம கீழே இருக்கு, ராவணா உங்க கையில் இலங்கை இருக்கு, நீயும் கொஞ்சம் கன்னியாகுமரி இப்போ பிடிச்சிட்டு, அதனால இந்த கேரளாவை பிடிச்சிட்டோன்னா ஓரளவு நம்ம தமிழ்நாடு இலங்கையில நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எது? தொண்டை மண்டலம், தஞ்சாவூர், இந்த இதுதான் இப்போ இருக்கிற ஆந்திரா இதுதான். இது இந்த பக்கம் அப்புறம் பிடிச்சிக்கலாம். முதல்ல ஒரு பக்கத்தை நம்ம பிடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து கிழக்கு சைடு பூரா பிடிச்சிட்டோம்னா மேற்கு அப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம், மேற்கு இந்த தமிழ்நாட்டை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் கண்ணை காட்டிக்கிட்டு உள்ளே போந்துட்டாங்க. உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் பரசுராம் அங்கே போயிருக்கிறாரு, யார் அங்கே போயிருக்கிறாரு. அதனால அவன் வந்து அவன் இடத்த அதான் அங்கே போயிருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே உள்ளே போந்து பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அது மேலே இவங்க 4 பேர் மேலே கை வைக்கிறது தான் அவங்க திட்டமே. உள்ளே போந்துட்டாங்க. உள்ளே போந்த உடனே விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு இவருக்கு பரசுராமன். உடனே எப்பா 3 பேரும் சேர்ந்தாங்க, 4 பேரும் ஒன்றா சேர்ந்து பரசுராமனுடைய லேண்ட், அந்த கடற்கரை ஓரம் இருக்கிற மொத்த லேண்ட் எல்லாத்தையும் சண்டை நடக்குது. ராவனோட சண்டை, பிரிங்கி முனிவரும் வராரு. எல்லாருமே வந்து ஆக்சுவலாக பிரிங்கி முனிவர் கொஞ்சம் அப்படி தட்டி விட்டார் ராவணனை விட்டு, நீ உள்ளே போனா பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு. இது பிராமண கூட்டணி. இது கிட்டத்தட்ட இதில் இருந்தால் கூட பரசுராமனும் பிராமணனாக இருந்தாலும் முழுக்க தமிழர் பக்கம் இருக்கக்கூடிய சிவன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்காரு. அப்புறம் வந்து இந்த மோதல் வந்து அங்கே நடக்குது. இந்த விஷயம் நடக்குது. இதில் வந்து கடுமையான ஒரு போர் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மீனாட்சிக்கு தெரியுது. உடனே மீனாட்சி போய் தலையிடுறாங்க. தலையிட்டு இந்த மாதிரி வந்து சிவன் வந்து என்ன சொன்னார், பாண்டிய நாட்டில் விநாயகர் இருந்துக்கிட்டோம், முருகன் நாங்கள் தனி இருந்துக்கிட்டோம். முருகன் இடத்துக்கு வந்து விநாயகர் போகக்கூடாது, விநாயகர் இருக்கிற இடத்துக்கு முருகன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேணாமா, நீ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் போகிறீங்க அங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, நாங்கள் வந்து முருகன் இருக்கிற இடத்துக்கு போகலையே, பரசுராமன் இடத்துல தானே போனேன். பரசுராமன் எதுக்கு அங்கே போனாங்க? அப்போ பரசுராம் மட்டும் இங்கேருந்து போய் அந்த 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணாக்கா நாளைக்கு அவங்க பலம் ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு மதுரையை பிடிச்சிடுவாங்களா அவங்க? அதுக்கு ஒரு செக் வைக்கணும்னா தான் நாங்கள் பரசுராம இடத்த பிடிக்கிறோம் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து மீனாட்சி தலையிட்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்கவுங்க நாட்டை அவங்க வேலையை பாருங்க. சிவன் சொன்ன வார்த்தையை நான் கொஞ்சம் நீங்கள் சிவனை பற்றி தப்பாக இடம் போடுறீங்க. சிவன் அகிம்சையை கடைப்பிடிக்கிறதுனால ஒதுங்கி போகிறார், புரியுதுல்ல? அவர் ஒரு வேளை அகிம்சை வேணாம் நம்ம வந்து அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு தயவுசெய்து இந்த பரசுராம இடத்தை நீ தொடாங்க. அவர் சிவனுடைய ஆணையின் பேரில் தான் பரசுராமன் வந்து அங்கே போயிருக்காரு அவங்கள்ட்ட.
அதனால் நீங்கள் வந்து வடமதுரை இருக்குது, தென்மதுரை கையில் இருக்குது, இலங்கை கையில் இருக்குது, உனக்கு ராவணன், உங்களுக்கு வந்து இலங்கையர் கையில் இருக்குது. அப்புறம் எதுக்கு இன்னொரு நாட்டை பிடிக்கிறீங்க? இது அவங்ககிட்ட விட்டுருங்க. இது தகராறு இது அதிகமாச்சுன்னா நம்ம விநாயகரே வந்து வடநாட்டில் வந்து போய் தலைவராகிறாரு, அவர் ஆக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே அவருக்கு ஒரு நாடு வரப்போகுது. அப்புறம் எதுக்கு நாம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் வளைக்கணும்? இது தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரித்து நீங்கள் எனக்கு சிவனுக்கு நிரந்தர பகையை உருவாக்கிடுவீங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரும் பேக்கில் அடிச்சு விட்றாங்க. அந்த இதை தடுத்து நிறுத்துறாங்க. சரி, யார்? மீனாட்சி. ஏன்னா மீனாட்சிக்கு இன்னும் தன்னுக்கு சிவனுக்கும் நமக்கும் வந்து ஒரு விரிச்சல் வந்துடக்கூடாது. அதாவது முருகனுக்கும் விநாயகருக்கும் உள்ள விரிச்சல் அது வந்து சிவன் பார்வதி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக ஆகிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது பட்டி நாய் கொலிச்சு குட்டி நாய் கொலிச்சு பட்டி நாய் கேடு அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. கரெக்டாக அவங்களெல்லாம் வெளியில் ஏற்றி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி மீனாட்சி கூட இடையில பார்த்தீங்கன்னா பல தடவை வந்து கொஞ்சம் ஒரு அரசியாக இருந்தது, போர் கலையில் வல்லவங்க, டெல்லி வரைக்கும் போரிட்டு வந்தவங்க. அதனால் அந்த போரில் போய் நிறுத்துகிற சாமர்த்தியம் சிவனுக்கு அடுத்தபடி அந்த அம்மாவுக்கு இருக்குது, பிடிச்சி நிறுத்திருக்காங்க. அதனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கேரளா மொத்தம் யார் கைக்கு வந்துச்சு? பரசுராமர், அப்புறம் இந்த 3 பேர். இந்த 3 பேர் பந்தல மகாராஜா பரசுராமனுடைய இடம் மொத்தத்தையும் என்ன பண்ண இணைக்கிறாங்க. ஏன்னாச்சு இன்னைக்கு உருவாகிற கேரளா இருக்குல்ல, அது அன்றைக்கே உருவாயிடுச்சு. இந்த பார்டர் அப்போ தான் அன்றைக்கி தான் உருவாயிடுச்சு. ஏன்னா நம்ம தனித்தனியாக இருக்க வேணாம் அப்படின்னு எல்லை போட்டாங்க. போட்டு இப்போ பாருங்க, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போனீங்கன்னா ஒன்று பரசுராமனுடைய கோயில் நிறைய இருக்கும், ஒன்று கண்ணன் கோயில் இருக்கும், குருவாயூர் இது வரைக்கும் இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே கூட கண்ணன் கோயில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய கேரளாவே முருகனுடைய பக்தர்கள் தான். ஐயப்பன், முருகன் ஐயப்பனை விட முருகன் தான் கேரளா மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அப்போது ஐயப்பன், முருகன், பரசுராமன் இது ஏன்னா அன்னைக்கு போட்ட விதை கேரளாக்காரர்களுக்கு அந்த 3 பேரும் கடவுளாகவே இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸ் அப்படி நீங்கள் போய் நீங்கள் யாராவது கேரளாவில் 2 பேர் திடீர்னு உங்கள் பேர் என்ன சார் பரசுராமனான்னு கேட்டால் ஆமாந்துவான், ஒன்றும் பரசுராமன் பேர் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது இந்த 3 பேர் கடவுள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு கூட சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்கள் வந்து நம்ம தமிழோட ஆக்ஷன் படங்கள்லாம் கேரளாவில் வந்து நல்லா ஓடும், மேலே ஓடும். அதாவது இந்த 3 யூத் வந்து அந்த பேஸ் அந்த ஏற்படுத்தின அந்த பேஸ் சரியான இல்லை. அங்கே தான் வந்து போர் பேஸ். அது வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னா தென்னிந்தியாவினுடைய அந்த கலை, அந்த போர்க்கலையை வந்து அவங்க வளர்த்தாங்க. அந்த அந்த வாய்ப்பு அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்தது. அதை இந்த 3 இளைஞர்கள் கையில் எடுத்தாங்க, எடுத்து உலக லெவலுக்கு கொண்டு போனாங்க. அதான் முக்கியம். கராத்தே இன்னைக்கு உலகத்தில் தெரியுதுன்னு எப்படி இவங்க மூலியமாக தான் தெரியுது. ஆக அந்த 3 பேரும் அந்த ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு மிலிட்ரி கட்டுறாங்க. அப்புறம் ராவணன் பிரிங்கி மூலிமா வந்த அந்த எதிர்ப்பை வந்து மீனாட்சி வந்து தடுத்து எடுத்துடுறாங்க. இப்போ இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. பரசுராமனுடைய இடமும் பந்தல மகாராஜா இடமும் இந்த 3 பேருடைய கட்டுப்பாட்டில் 4 பேருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு.